மதிமுக மாவட்ட செயலாளர் வேளச்சேரி மணிமாறன் திமுகவில் இணைந்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு முன்பு தென்சென்னை மதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த வேளச்சேரி மணிமாறன் அக்கட்சியில் இருந்து விலகினார். அவர் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டசபை தேர்தல் முடிந்து தற்போது திமுகவில் வந்து சேர்ந்து கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மிக மிக நெருக்கமான இடத்தில் முக்கிய இடத்தில் இருந்தவர் மணிமாறன். வைகோவுக்கு எடைக்கு எடை வெள்ளி கட்டி, தங்க பேனா, தங்கவாள் போன்ற விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கி அவரது தீவிர ஆதரவு மாவட்ட செயலராக வலம் வந்தார். ஆனால் மக்கள் நல கூட்டணியை வைகோ உருவாக்கியதை மணிமாறன் விரும்பவில்லை. இதனால் மதிமுகவில் தனது செயல்பாடுகளை அவர் சுருக்கிக் கொண்டார். வேளச்சேரி தொகுதியில் மணிமாறனை போட்டியிடுமாறு வைகோ கூறிய போதும் அதை ஏற்கவில்லை, ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில் மே 15ஆம் தேதி கட்சியை விட்டு விலகியவர் புதனன்று திமுகவில் இணைந்துள்ளார். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்திலே பயணித்தேன். 15 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக தலைநகர் சென்னையிலே இருந்தேன். ஆனால் இன்று இயக்கத்தில் இருந்து விலகி திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், திராவிட இயக்கத்தின் வைரத்தூண் ஐயா கலைஞர் அவர்கள் முன்னிலையிலும் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், ஏதோ சோதனையில் இருந்து தூக்கி எறியப்பட்ட எங்களை தாயின் மடியென தாங்கிய எங்கள் பாச தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் அருகாமையிலே இன்று அவருடைய நிழலிலே இலைப்பாரி இனி இயக்கப் பணிகளை ஆற்றலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே நானும் என்னுடன் சேர்ந்து ஒரு 3000 பேரும் இக்கட்சியில் இன்று இணைந்துள்ளோம்.